வணக்கம். முத்தரசு சுப்பிரமணியன், நெட்வொர்க்கர். 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிறவங்கள பார்த்துருக்குறேன். ஒரு சிலர் ரிட்டையர்மெண்ட்டே இல்லாமல் கடைசி வரைக்கும் வேலைக்கு போகிறவங்களையும் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் 48 வயசில் வாலண்ட்ரியாக ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்கிறாரு. அதுவும் தனக்கு தேவையானது எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு போதுங்கிற அளவுக்கு சம்பாதிச்சுட்டு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்கிறார். அவரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவர் எல்லாரையும் மாதிரி சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகிறாரு, படிக்கிறாரு, வீட்டுக்கு வராரு. அவருடைய அப்பா ஒரு ப்ரொஃபஸரு. நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் இவருக்கு ஒரு யோசனை சின்ன வயசில் என்னென்னா, நம்ம ஏன் ஸ்கூலுக்கு போகிறோம், நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி. உடனே இது அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறாரு. அப்பா, நான் ஏன்ப்பா ஸ்கூலுக்கு போகணும், நான் ஏன் படிக்கணும்னு கேட்குறாரு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா நல்லா படிக்கணும், நல்லா படிச்சின்னா நல்ல மார்க் வாங்கணும், நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சிச்சின்னா நீ பெரியவனாகும்போதும் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு போதுமான அளவுக்கு நீ பணம் சம்பாதிக்க முடியும்டா, அதனால தான் நீ ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் அப்படியாப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிறாரு. இவர் இப்படி மறுபடியும் ஸ்கூல் போகிறாரு, அப்புறம் வீட்டுக்கு வராரு. கொஞ்ச நாள் போகுது. அப்புறம் இவர் என்னென்னா வீட்டில் பார்க்குறாரு, இவங்களுடைய குடும்பத்தில் மாதத்தில் ஆரம்பத்தில் இருக்கிற சந்தோஷம் கடைசியில் இருக்கிறதில்ல. ஏன்னா இவங்க அப்பா வாங்குகிற வருமானம் குடும்பத்துக்கு போதுமானதாக இல்லை. அதனால் ஒரு சின்ன பண பிரச்சனைகள் இதெல்லாம் வருது. இவர் இதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி இதுக்கு என்ன வழி அப்படின்னா, நம்ம பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிச்சா தான் எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு முடிவு கொண்டு நேராக ஸ்கூலுக்கு போகிறேன். அவருடைய ஆசிரியர்கிட்ட போயிட்டு, ஐயா நான் பணம் சம்பாதிக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, நீ பணம் சம்பாதிக்கணும்னா நீ நல்லா படிக்கணும், நல்லா படிச்சுட்டு நல்லா மார்க் வாங்கணும், நல்ல மார்க் வாங்கினா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சிச்சின்னா நீ குடும்பத்தை காப்பாற்றலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் எனக்கு எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, மண்டையில் 2 தட்டு தட்டி நீ முதல்ல போய் படி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் நேராக வீட்டுக்கு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு, அப்பா பணம் எப்படிப்பா சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அதான் சொன்னேன்னாடா நல்லா படிக்கணும்டா, நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணுன்னு. அப்போ இவர் கேட்குறாரு, எப்பா நீங்கள் நல்லா தானே படிச்சிருக்கிறீங்க, நல்லா தானே வேலைக்கு பார்க்குறீங்க, அப்புறம் எப்படிப்பா நம்ம வீட்டுக்கு பண கஷ்டம் வருது அப்படின்னு கேட்குற போது இவர் சொல்கிறாரு, இவர்கிட்ட அதுக்குண்டான பதில் இல்லை அவர்கிட்ட, அவங்க அப்பா கிட்ட. அப்போ இவர் மறுபடியும் கேட்குறாரு, அப்போனா பணம் தானே பிரச்சனை, பணத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கணும்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இதுக்குண்டான பதில் எங்கிட்ட இல்லை, உன்னோட ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல அவனோட அப்பா கிட்ட போய் கேளு, ஏன்னா அவனுக்கு தான் அதெல்லாம் தெரியும், அவர் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணுன்னு இவர் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட போகிறாரு. அவர் எப்படின்னா அவர் ஜாஸ்தி படிக்கலை, ஆனால் அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஆனால் அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது. உடனே இவர் அங்கே போகிறாரு, அவர்கிட்ட கேட்குறாரு. இவரும் அவருடைய ஃப்ரெண்டும் அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கும்போது அவர் நீங்கள் இது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த விஷயங்களை இவங்க 2 பேரும் தெளிவாக கற்றுக்கிறாங்க, அதை வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறாங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்க, நல்லா இருக்கிறாங்க. இதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா 48 வயசில் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்குறாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, நாம் நல்லா சம்பாதிச்சோம், ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லாராலும் நிறைய ஏழப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, நிறைய வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ இவங்களாம் வாழ்க்கையில் சம்பாதிக்கிறதுக்கு முன்னுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணலாம், என்ன வழி? ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா நிறைய காசு வேணும். ஆனால் இவங்க காசு இல்லாத ஜனங்க எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க? இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவர் கற்றுக்கிட்ட விஷயத்த எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு அவர் நினச்சாரு. அதுக்காக அவர் நிறைய புக்ஸ் எழுதிக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ரிச் டாட், புவர் டாட், அப்புறம் பிஸ்னஸ் ஸ்கூல், அப்புறம் 21st செஞ்சுரி, இந்த புக்ஸ் எல்லாம் எழுதிக்கிறாரு. இதெல்லாம் புக் கடையில் கிடைக்கிது, வாங்கி படிங்க. அவர் எழுதின புக் மூலமாக தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு.
அது என்ன அப்படின்னாக்கா, பணம் இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணலாம், ஆனால் பணம் இல்லாதவங்களும் பிஸ்னஸ் பண்ண வழி இருக்கா? இருக்குது. அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயத்தை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இவர் எழுதின புக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸை பேஸ் பண்ணி தான் அவர் எழுதியிருக்கிறாரு. அதை பற்றி தான் அவர் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கிறாரு. அந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க அவர் புக்ஸ் எல்லாம் வாங்கி படிங்க. உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் உண்டாகும். அவருடைய பெயர் என்ன? ராபர்ட் கியோசாகி. இவரை பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். நன்றி. நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை அதை பற்றி ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.